ஆடி போய் ஆவணி வந்தால் கோடி நன்மை தேடி வரும் அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு. ஆவணியில் அவ்வளோ மங்கள நாட்கள் வருது. இந்த மங்களம் நிறைந்த புனிதமான ஆவணி மாதம் இந்த மிதுனராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதா நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிங்கத்துக்கு இணையான ஒரு மாதமும் கிடையாது, சிவனுக்கு இணையான ஒரு இறைவனும் கிடையாது அப்படிங்கிறது அகத்திய மாமுனியோட வாக்கு. தமிழ் மாதத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் 5வது மாதமாக வருது. அது மட்டும் இல்லைங்க, கேரளாவில் இந்த ஆவணி மாதத்துலேருந்து தான் முதல் மாதமாக கருதுகிறாங்க. இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த சிறப்பு வாய்ந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நன்மையை தருது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஆவணியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழலும் உருவாகுது. அப்படி எந்த விஷயத்தில் நல்லது நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்களேன், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களாக இருக்கீங்க. ஆமாங்க, ஒரு ராசிக்கு அதிபதி புதன். அப்படிப்பட்ட புதனோட அருள் உங்களுக்கு நிறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொழுங்கும். புதனோட அருளை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கு நீங்கள் புதன்கிழமை நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்யணும். ஆமாங்க, சிவபெருமானின் அருள் நிறைந்த ராசிகளில் மிதுனமும் ஒன்று. நீங்கள் சிவபெருமானை புதன்கிழமை நாளில் வழிபட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணி இறை வழிபாடை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த பின்னடைவு நீங்கள் முன்னேற்றம் வருவதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறீங்கல்ல, அப்போ கூட உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை விரைவில் வந்தடையும். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இறைவன்கிட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் புதன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு, இப்போ இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு என்ன, வரக்கூடிய காலங்களில் நன்மையை பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய ஜாதக அமைப்பால் தாங்க. ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. மிதுனராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்கள் ஜாதக அமைப்பால் நிச்சயமாக நன்மையை பெற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ மாதப்பலன் வாரப்பலன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு என்ன பண்ணலான்னா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ண முடியும். அதே போல் தான் ஜாதக பலனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய பலன் என்ன, அந்த பலனை நிலைநிறுத்த என்ன செய்யணும், ஏதாவது கெடுபலன் வருது அப்படின்னா அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பிளான் பண்ண முடியல. உங்கள் ராசிக்கேற்ற பலன் உங்கள் ஜாதக பலன் அதை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்நாள் முழுக்க என்ன மாதிரியான பலன் வரும், சிறப்பான பலனை பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் யூகிக்க முடியும். எப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது ஒரு சில பரிகாரத்தால் நம்ம தீர்த்துடலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையுமே பரிகாரத்தால் தீர்க்க முடியும். அதனால் நீங்கள் ஜாதக அமைப்பால் உங்கள் வாழ்நாள் முழு பலனையுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது தைரியம், சிந்தனை, செயல்படக்கூடிய திறமை, இது 3மே அதிகரித்து காணப்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்ப நாளாக நடைபெற்று வந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடத்தி முடிச்சிட்ருப்பீங்க. ஒரு சில வேலை ரொம்ப இழுப்பறியாக இருந்திருக்கும். என்னடா இது தினந்தோறும் செய்கிறோம், ஏன் இப்படி இழுப்பறியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே வந்திருக்கும் உங்கள் வேலை மேலே. அப்படி இழுப்பறியாக இருந்த வேலையை கூட இப்போ சீக்கிரமாக செஞ்சு முடிப்பதற்கான அமைப்பு உண்டாகியிருக்கு. மன தைரியம் உருவாகியிருக்கு. பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வேலையில் வரும் கூட மன உறுதியால் அந்த பிரச்சனையை தவிடுபொடியாக்கக்கூடிய தன்மை இப்போ இருக்கிறதுனால இது வரைக்கும் ரொம்பவுமே ஸ்லோவாக உங்களுக்கு மன கவலையை கொடுத்துட்டு இருந்த வேலை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கும். துரிதமாக உங்கள் வேலையை முடித்து நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க. இது வரைக்கும் வேலை விஷயத்தில் உங்களை குறை சொன்னவங்களே இந்த மாதம் உங்கள் வேலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க, படைப்பாளிகள், உங்கள் திறமைகளை இந்த மாதம் சூப்பராக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலனான வாய்ப்புகள் இது. அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உயர்வு உங்களுக்கு தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு, அதுக்கப்புறம் உங்கள் விளையாட்டுத்துறை இதில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணுங்க.
ஏன்னா விளையாட்டுகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தும் போது பரிசு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மாணவர்கள் உங்கள் படிப்பு விஷயத்துலையுமே முழுமையாக கவனம் செலுத்தணும். நல்ல நேரம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் ஆசிரியர், உங்கள் பெற்றோர் இவங்களுடைய உறுதுணையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் படிப்பு விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்ணையுமே பெறலாம். அதனால் இந்த படிப்பு விளையாட்டு ரெண்டுலேயுமே கவனமாக இருங்க. உங்களோட திறமை என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரியும். உங்கள் திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு தானாக வந்து சேரும். உங்கள் செயல்பாடுகளை கூட திட்டமிட்டு செய்யுங்க. தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான நல்ல பலன்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் வேலை தொழிலெல்லாம் நடக்குது. ஆனால் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உடல் அசதி இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஏன்னா வேலை நல்லா நடக்கணும் அப்படின்னா அலைச்சல் வரதான் செய்யும். அதை வந்து அலைச்சல் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் வேலை எதுவும் தவிர்த்திடாதீங்க. இந்த மாதம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு நன்மை ஏற்படுங்க. அதனால் கவனமாக பண்ணுங்கள். பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினம்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்க. இது வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மனசையும் ரொம்பவும் சீராக வச்சுக்கும். தினந்தோறும் இந்த வாக்கிங் போகிறது, யோகா, தியானம் இதெல்லாம் பண்ண தெரிஞ்சால் அதை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. இது வந்து இப்போ நீங்கள் தெளிவாக யோசிக்க உதவியாக இருக்கும். மன அழுத்தம் உங்களை விட்டு நீங்கும். உடற்பயிற்சி வாழ்க்கை முறையில் கொண்டு வரணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மாற்றம் செய்யணும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த மிதுனத்தில் மிருகசீரிடம் 3, 4 பாதம், அதுக்கப்புறம் திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மிருகசீரிடம் 3, 4 பாதம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பாருங்களேன், கிரக சூழல் கடந்த மாதத்தை விடவே இந்த மாதம் நன்மை தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சாரம் இருக்குது. உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். நினச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய நிலை வரும். புதுசாக இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது இது போன்ற முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் இப்போ கிடைக்கும். அடுத்து இந்த மருத்துவம், காவல்துறைகளில் ஏதாவது பணியாற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வேலையில் இப்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு பிறக்கும். சகாயஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சாரம் செய்கிறாரு. இப்போ உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அடுத்து உங்கள் தைரியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனான புதன் வந்து 3ஆம் தேதியிலேருந்து சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இப்படி சஞ்சாரம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா புத்திசாலித்தனம் வெளிப்படுங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். பிரச்சனைகளை சரி செய்வீங்க. உங்கள் சொல் பலிக்கும். உங்கள் வேலை சூப்பராக நடக்கும். உங்களை உதாசீனப்படுத்திட்டு உங்களை இலக்காரமாக பார்த்தவங்க கூட இப்போ உங்களை ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. அவ்வளோ திறமையாக உங்கள் வேலையை நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும். இதனால் உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு சீராக கிடைக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவி குறித்த நேரத்தில் சரியாக கிடைக்கும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான நிலை. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். அடுத்து பாருங்கள், இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு மேலானவங்களோட ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு பக்கபலமாக சரியாக கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் கூட சாதகமாக மாறணும்னா பார்த்துக்கோங்க. ஏதாவது நிலுவையில் இருக்கா, பேங்க் விஷயமாகவோ இல்லைன்னா ஏதாவது வீடு கட்டுற விஷயமாகவோ தொழில் வாய்ப்பு விஷயமாகவோ அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியம் இந்த மாதம் அனுகூலமாக நடக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமாக மாறும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி, அதுக்கப்புறம் பிரச்சனை இது தானாக விலகிடும். தொல்லை தந்த எதிரி உங்களை விட்டு விலகிடுவாங்க. அதே போல் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பொறுப்பு தேடி வரும். இதெல்லாம் சரியாக பெறணும் அப்படின்னா உங்களுக்கான வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யணும். உங்கள் முயற்சி பலிக்கும். மற்றவங்க முடிக்க முடியாத வேலையை கூட சிறப்பாக முடித்து நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் காண முடியும்.
அடுத்து பாருங்கள், இந்த புனர்பூசம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு நன்மை கலந்த மாதம். எப்படின்னு கேட்குறீங்களா? தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காணாமல் போகும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நோய் நொடி வம்பு வழக்கு, இந்த சங்கடம், இந்த பிரச்சனை, இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். அப்புறம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். செஞ்சுட்டு இருக்கிற தொழில், செஞ்சுட்டு இருக்கிற வியாபாரம், இதில் எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். அடுத்து பாருங்கள், சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன். அதனால் உங்கள் மனசும் உங்கள் எண்ணங்களும் ரொம்பவுமே தைரியமாக இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகளை கண்டு நழுவி போயிருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனையை கண்டு உங்களுக்கான காரியத்தில் தடை தாமதத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் சரி, அது இப்போ நீங்குது. எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். மறைமுக தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க கூட காணாமல் போவாங்க. அதனால தான் சொன்னோம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்ட்டு. செஞ்சுட்டு வர தொழிலையும் வியாபாரத்துலேயும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடி காணாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு உங்களோட தினத்தை தொடங்குங்க. நன்மை நிச்சயமாக வந்து சேரும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.